வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகு. இன்றைக்கும் நம்ம சேனலில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதலாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்தியில் தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது கான்ட்ரவர்ஷியாக ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்குன்னா, ராண்டி ஆர்டன் வந்து தோக்கலையே அந்த நியூஸ் தான். ஆமாங்க, ராண்டி ஆர்டன் வந்து க்ளீனாக பார்த்தீங்கன்னா குந்தர்கிட்ட தோக்கலை தான். பட் ஆனால் இந்த இஷ்யூவில் ரெண்டு விதமான ரிசல்ட் இருக்குது. ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ராண்டி ஆர்டன் கொஞ்சம் என்ன தான் தொடர்ந்து பேப்பரில் தோக்குற மாதிரி காட்டினாலும் அவர் க்ளீனாக தோக்குற மாதிரி பெரிய லெவலில் காட்டலை. ஒரு டீசெண்டான வெற்றி பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் வந்து ராண்டி ஆர்டனுக்கு இருக்குது. ராண்டி ஆர்டனுக்கு ஒரு பவுன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் குந்தர் தான் வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போவோமே ஃபேன்ஸ் மத்தியில். ராண்டி மேத்தன் மத்தியில் இருக்கிற ஹைப்பும் கம்மியாகக்கூடாது, குந்தர் மேலே இருக்கிற ஹைப்பும் போகக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்படி ஒரு கான்ட்ரவர்ஷியான வெற்றி உருவாக்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பேக் ஸ்டேஜில் ட்ரிபிள் ஹைட் சொல்லும் போதும் இதை தான் திருப்பி சொல்லியிருப்பார். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெஃப்ரீஸ்லாம் அதுக்கு தான் பார்க்கணும், நாங்கள் வந்து என்ன மேனேஜ்மெண்ட்டையும் பண்ண முடியாது. அதாவது எங்களுக்கு நல்லாவே தெரியுது இந்த மாதிரி ராண்டி ஆர்டனுடைய முதுகு வந்து கீழே படலை, ரிங்கில் பட்டால் தான் அவர் வந்து தோற்றதாக அர்த்தம். ஆனால் ஒரு கவுண்டில் கூட அவர் முதுகு படலை அப்படிங்கிறது கரெக்ட் தான். பட் ஆனால் அது ரெஃப்ரி பார்த்துக்கணும். ரெஃப்ரி பார்க்காம 1 to 3 கவுண்ட் அடித்ததுனால ரெஃப்ரியோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் குந்தர் தான் வெற்றியாளர். குந்தர் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி ரெஃப்ரி சொன்னனால எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் குந்தர் தான் வெற்றியாளர் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு. குந்தர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து கிங் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணதுனால இதுக்கப்புறமா கிங்காக தான் அவர் நம்ம பேர் சொல்லி அழைக்கப்படுவார்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி டவுட்டாகவே கேட்குறேன்னா, நம்ம கிங்கு குந்தர் பார்த்திங்கன்னா இந்த கிரீடத்தை தலையில் வைக்கவே இல்லை. இப்போ நயா ஜாக்ஸ்லாம் வெல்லும்போது அப்படியே மண்டி போட்டு ட்ரிபிள் ஹெச் பார்த்திங்கன்னா தலையில் வச்சுருப்பார். பட் ஆனால் நயா ஜாக்ஸ் மாதிரி இல்லாமல் நம்ம குந்தர் பார்த்திங்கன்னா வெறும் கையில் மட்டும்தான் வாங்கியிருந்தார். மேபி அந்த கிங் ஆஃப் த ரிங்கை தொடர்ந்து வச்சுருப்பாரா இல்லாட்டா அப்படியே மறைச்சிருவாரா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ அதே மாதிரி இன்னொரு செய்தியும் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக சம்மர்ஸ்லாமில் அஃபிஷியலி பார்த்திங்கன்னா மோத போகிறாரு. அந்த மேட்ச் எப்படி இருக்கும் அதுதான் உண்மையிலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போது ஒரு அஃபிஷியல் நியூஸை அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதை ரெண்டாவது நியூஸில் சொல்கிறேன். அந்த அஃபிஷியல் நியூஸில் ஒருவேளை சாம்பியன்ஷிப் வந்து கைமாறினால் குந்தர் வந்து யார் கூட மோதுவா அப்படிங்கிற ஒரு பிக்கஸ்ட் எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அதை பற்றி சொல்கிறேன். ஆக்சுவலி நான் ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னோம்ல, அதுதான் WWE வந்து அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் முதல் மேட்சாகவே பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சை பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதை போனவங்க பெருசாக கொண்டு போவீங்கன்னு நினச்சேன், இப்படி சப்பையாகவே முடிச்சிட்டிங்க. சரி, ட்ரூ வெர்சஸ் டேமியன் பிட்ஸுக்குள்ளே வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்திங்கன்னா அஃபிஷியலி கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கேஸ்டில் நடக்கிறதுனால ட்ரூ மேக்கிண்டருக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த ஒரு வரவேற்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட வரவேற்பு இருக்கிற இடத்துல ட்ரூ மேக்கிண்டர் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ட்ரூ மேக்கிண்டர் கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் ஒரு வேளை வெற்றி பெற்றுட்டால் குந்தர் கூட பார்த்திங்கன்னா சம்மர்ஸ்லாமில் மோதுற ஒரு அரிய வாய்ப்பு பார்த்திங்கன்னா இவருக்கு கிடைக்கும். ஆமாம், அப்படி பார்த்தா சிஎம் பாங்குடைய நிலைமை என்ன? குந்தர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடிமட்ட லெவலிருந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாரு. குந்தரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஹெவி வெயிட் மெட்டீரியல் ரெஸ்லர் தான். இப்போ ராண்டி ஆர்டன் கூட விளையாட மேட்ச்சில் ஜெம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் வந்து குந்தர் கூட ஒரு மேட்ச் விளாட மாட்டார். ஏன்னா கிட்டத்தட்ட ப்ராக் லெஸ்னர் அத்தன்டிக்காக எப்படி ஒரு சண்டை போட்டு ஆப்பனன்ஸை இன்ஜுரி படுத்துவாரோ அதே மகராசனா அதே தனுசு ராசியில் பிறந்தவர் தான் பார்த்திங்கன்னா குந்தர் வந்திருக்கிறாரு. இது நல்லாவே பார்த்திங்கன்னா அறிஞ்சிட்டார் நம்ம ராண்டி ஆர்டன். ஸோ ராண்டி ஆர்டன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம மேட்ச்சில் ரோலப் முறையில் தான் தோற்று போனார். பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வாங்கின அடிகள், நெஞ்சில் வாங்கின அந்த அறைகள், இது எதுவுமே பார்த்திங்கன்னா ராண்டி ஆர்டனோட வலிகளை மறக்க முடியல. போகும்போதே பார்த்திங்கன்னா என்னை கை தாங்கலாக கூட்டிகிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் போனார். ராண்டி ஆர்டன் சமீபத்தில் விளையாடின மேட்ச்சில் இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து கைத்தாங்கலாக கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நான் அடி வாங்கி பார்த்ததில்ல. பட் நான் இன்றைக்கி பார்த்தேன். அந்தளவுக்கு குந்தர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அடியும் டேஞ்சரஸாக இருக்குப்பா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஷோ முடிஞ்சது உடனே பார்த்திங்கன்னா, அதாவது கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் முடிஞ்ச உடனே ட்ரிபிள் ஹெச் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மீட்டுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. நாங்கள் இந்த வருஷம் அகைன், அதாவது சவுதி அரேபியாவில் வருஷத்துக்கு 2 மேட்ச் விளையாடுவோன்னு சொல்லியிருந்தோம்ல, அதே மாதிரி 2வது மேட்ச்சை நாங்கள் எப்போ நடத்துகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறோம். நவம்பர் மந்த் 2ஆம் தேதி தான் நாங்கள் வந்து இந்த தடவை வந்து ரியாத்துக்கு போயிட்டு ஒரு மேட்ச் விளையாட போகிறோம். ஸோ இந்த மேட்ச் வழக்கம் போல் பார்த்திங்கன்னா க்ரௌன் ஜுவல் பேப்பரியாக தான் நடக்க போகுது. இது நவம்பர் 2 நடக்க போகுது. க்ரௌன் ஜுவல் பேப்பரி அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா WWE சொல்லிட்டாங்க. எப்போவுமே சம்மர்ஸ்லாமுக்கு அப்புறமா தான் சவுதி அரேபியாவில் ஷோ நடத்துது அப்படிங்கிறத
அப்படிங்கிறத WWE அஃபிஷியலாக சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ முன்னக்கூட்டியே WWE சொல்லியிருக்கிறதுனால ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஒருவேளை க்ரௌன் ஜுவலில் கொஞ்சம் பிக்கஸ்ட்டாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களோ என்னமோ தெரில. கொண்டு போனால் சரி தான். ஏன்னா இன்றைக்கி நடந்த சவுதி அரேபியா பேப்பர்லாம் நல்லாவே இல்லை. சவுதி அரேபியா பேப்பரியான்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம மாமாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதான் அங்கே நம்ம மக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி QRB கோடை ஒன்று ரிலீஸ் பண்ணும்போதே நினச்சேன் மாமாவை பற்றினா இன்றைக்கி ரிட்டன் ஆக மாட்டார்னு. இன்றைக்கி ஏதோ ஃபஸ்ட்டு QRB கோடில் காலிங் பெல் பற்றின அடிக்குது. அதுக்கப்புறமா சுற்றிக்கிட்டே இருக்குது. கனெக்டிங் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. என்னட்ட கனெக்டிங் ஆகுதுன்னு பார்த்தா பச்சை பச்சையாக பார்த்தீங்கன்னா வருது. இந்த பச்சை பச்சையாக ஏதோ ஒரு லெட்டர் வருது இல்லை, அதுக்கு நடுசில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் வருது. எப்போ இது வேறு மாதிரியான சிம்பிளாக இருக்குது. உடனே பெய்லிக்கும் பியாங்காப்பில் இருக்குமான எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்குது. எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் தானே பிரே ஒயிட் ரிட்டன் ஆனார் 2022. ஸோ அதை பார்த்துட்ருக்காரு போல இருக்குது. அப்போ யாரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து யாரோ பார்த்துக்கிட்டு இருக்கா. யார் பார்த்துக்கிட்டு இருக்கா யாருன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் பார்க்குறாரு. அப்போது ஏதோ ஒரு உருவம் இருக்க மாதிரி தெரியுது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. என்னத்தை சொல்ல வராங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் ஆனால் அங்கிள் ஹவுடியோடைய ரிட்டனை இன்னும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபீண்டோட கேரக்டரும் இப்படி தான்ப்பா. ரசல்மேனியாக்கு அப்புறமா ஃபீண்ட் வராரு, பிரே ஒயிட் புது கேரக்டர் வராருன்னு ஃபயர்ஃப்ளை கொண்டு வந்து அதுக்கப்புறமா இழுன்னு இழுத்து கடைசியில் சம்மர்ஸ்லாம் டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஃபீண்டாக வந்திருப்பார். அதே மாதிரி இந்த கேரக்டரையும் சம்மர்ஸ்லாம் வரைக்கும் இல்லைன்னு இழுத்துருவானுங்களா அப்படிங்கிறது எனக்கு தோணுது. மேபி இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா ரிகோஷிட் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இன்ஆர்ரெகுலர் ஸ்பீட் சாம்பியனாக இருக்கார். ஃபஸ்ட்டு டிஃபெண்டிங்கை பார்த்தீங்கன்னா டைலர் பீட்டுக்காக சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணி வெற்றியும் போட்டுட்டார். ஸோ அவர்கிட்ட கேட்டிருக்காரு, நீங்கள் வந்து WWEடைய பிரைமரி சாம்பியனான ஸ்பீட் அப்படிங்கிற சாம்பியன்ஷிப்பை தான் வச்சுருக்கிறீங்க. இப்போ மெயின் ராஸ்டரில் நீங்கள் சண்டை போடும்போதும் சரி, மெயின் ராஸ்டரில் வரும்போதும் சரி, அந்த டைட்டில் கொண்டு கூட வர மாட்டேங்கிங்களே. பட் நீங்கள் டிஃபெண்டிங் பண்ணலை அப்படிங்கிறது ஓகே, கொண்டு கூட வர மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு ரிகோஷிட் வந்து ஒரு பதில் அடிச்சிருக்காரு. WWE வந்து இந்த ஸ்பீட் அப்படிங்கிறத அவங்களுடைய பிரைமரி ஷோவாக இன்னும் கன்வெர்ட் பண்ணல. இது ஒன்லி எக்ஸுக்கான ஷோ தான். நீங்கள் எக்ஸில் மட்டும்தான் இந்த ஷோவை பார்க்க முடியும் ஸ்பீடை. ஸோ அதனால் இந்த சாம்பியன்ஷிப் வந்து ஒன்லி எக்ஸுக்காக மட்டும்தான். இதை நான் வந்து USA நெட்வொர்க் நடக்கிற மெயின் ஷோவில் வந்து கொண்டு வர முடியாது. ஏன்னா அந்த எக்ஸில் டெலிகாஸ்ட் பண்ணுறது USA நெட்வொர்க்கும் ஃபாக்ஸ் நெட்வொர்க்கும் கனெக்ஷன் கிடையாது. ஸோ அதனால தான் இந்த சாம்பியன்ஷிப்பை மெயின் ஸ்டேஜில் காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ட்ரிபிள் ஹெச் வந்து சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் மெயின் ஷோவில் சண்டை போடும்போது இந்த ஸ்பீட் சாம்பியன்ஷிப்பை கொண்டு வர மாட்டேன். டோட்டலி அந்த இது ஒன்லி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு சாம்பியன்ஷிப் தான். இது மெயின் ராஸ்டர் சாம்பியன்ஷிப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரிகோஷிட் சொல்லியிருக்காரு. ரிகோஷிட்டுக்கிட்ட ஒரு அழகான சாம்பியன்ஷிப்பை கொடுத்துருக்குறீங்க, அழகான சமந்தா இர்வானியை கொடுத்துருக்குறீங்க. பட் ஆனால் வர்ணிக்க விட மாட்டேங்கிறீங்களாப்பா WWE.